கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வந்த யாவரையும் கிறிஸ்துக்களை வாழ்த்துகிறோம். நேராக செய்தியினுடைய தலைப்புக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு இன்க்ரீஸ் த வெசல் ஆஃப் பிளெஸ்ஸிங். என்ன பார்க்க போகிறோம்? இன்க்ரீஸ் த வெசல் ஆஃப், ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பெரிதாக்குவது எப்படி, இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஆசீர்வாதத்தின், இது ஆசீர்வாதம் என்றோன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் நினச்சிடாதீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சேர்த்து தான். உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய வெசலை, அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய அந்த அளவை எப்படி பெரிதாக்குறது, அதுக்கு நான் சில காரணங்கள் சொல்கிறேன். ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆஃபரில் நல்ல ஒரு சோபா ஒன்று கிடைத்தது. அதை வாங்கினா வீட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி அட்வான்ஸ்னால் கொடுக்குற அளவுக்கு போயாச்சு. ஆனால் அவன் லாரியில் கொண்டு வந்து ஏற்றணும்னு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சோபா வீட்டுக்குள்ளே நுழைய முடியலை. என்ன செய்ய முடியலை? நுழைய முடியலை. அப்புறம் அவனே சொல்லிட்டான், இந்த சோபா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற முடியாதுங்க, நீங்கள் சின்ன சோபா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இப்படி தான்பா நான் சில பேரை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் அவங்க பாத்திரம் சிறுசாக இருக்குது. எது சிறுசாக இருக்குது? கல்யாண வீட்டில் அண்டா அண்டாவாக பிரியாணி ஆக்கினாலும் எவ்வளோதான் சாப்பிடுவீங்க? கல்யாண வீட்டில் எத்தனை அண்டா ஆக்கியிருக்கானோ அது நம்ம கவலை இல்லை. இந்த அண்டாயம் வளர கெப்பாசிட்டி. நீ கேட்குறதெல்லாம் போடுவான். சில ஹோட்டலில் போய் பார்த்தா தட்டு விடுவான். அது என்ன செய்வான்? தட்டில் இருந்து எடுத்து போட மாட்டான், அப்படியே தட்டி விடுவான். எவ்வளோதான் தட்டி விட்டாலும் எந்த கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கணும். இங்கே சில பேருக்கு இவ்வளோ சாப்பிட்டாலே என்ன ஆயிரும்? வயிறு நிறைஞ்சிரும். இதே பிள்ளைய உன் கெப்பாசிட்டியை அதிகமாக்காம, ஆண்டவரே 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 தாங்கன்னா இங்கே தர்றது. சமயத்தில் 150 டன் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 150 டன் மீனை பிடிச்சாங்க. ஃபைபர் படகுலாம் கூப்பிட்டு வந்தாலும் 100 டன்னு தான் படகுல ஏற்ற முடிஞ்சிச்சு. 50 டன்னை என்ன செய்கிறது மாதிரி தான். சரி, இந்த 50 டன்னை ஒடிஞ்சிக்க முடியாது, கடவுளை விட்டுருவோன்னு விட்டுட்டான். அப்போ கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஆசீர்வாதம். நீங்கள் அந்த கெப்பாசிட்டியை எப்படி கூட்டுவது? நீங்கள் நினச்சிடக்கூடாது சாகிற வரைக்கும் நமக்கு இதான் கெப்பாசிட்டின்னு நினச்சிடக்கூடாது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்கில் வச்சுருக்கேன் ட்ரஸ்ட்டுக்காக. அப்படி கரண்ட் அக்கௌண்ட் வைக்கும்போது அதில் மினிமம் பேலன்ஸே 10,000 ரூபா இருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, அதில் வட்டியே போட மாட்டான். எதை போட மாட்டான்? தெரியாதனமா அந்த 10,000த்தில் ஒரு 3,000 எடுத்தேன், ஃபைன் 500 ரூபாய்க்கு மேலே போட்டான் ஒரு மாதத்துக்கு. எனக்கு கோபம் வந்துருச்சு. கரண்ட் அக்கௌண்ட் வேணாம், சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும்னு சொல்லி நான் இவ்வளோ ட்ரை பண்ணே முடியல. கடைசி அந்த பேங்கை விட்டு வேறு பேங்க் போயிடலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, கரண்ட் அக்கௌண்ட்டில் 50 லட்சம் போட்டால் கூட ஐடி டிபார்ட்மெண்ட்டு என்னன்னு கேட்காது. ஹல்லேலூயா. நீங்கள் வச்சுருக்க எஸ்பி அக்கௌண்ட்டில் 10 லட்சத்துக்கு மேலே போட்டாலே நோட்டீஸ் வந்துடும். தேவ பிள்ளை, அப்போ பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கிறனால பணத்தை அதிகமாக போட முடியாது. அந்த அக்கௌண்ட்டு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பணத்தை போட முடியும். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருக்கு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் பணம் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் இவர் எல்லாம் ஆயத்தமாய் கடைசி நேரத்தில் பார்க்கும்போது எஃப்சிஆர்னு ஒரு நம்பர் சொல்லுவாங்க ஃபாரின் பணம் வர்றதுக்கு, அது அவர்கிட்ட இல்லை. அதனால் அவர் சொல்லிட்டாரு, உனக்கு நான் பணம் அனுப்ப முடியாது, உனக்கு அந்த எஃப்சிஆருங்கிற நம்பர் இல்லை, அதனால் அனுப்ப முடியாதுன்ட்டு. நல்லா கவனிங்க, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் கெப்பாசிட்டியை நீங்கள் தூக்காமல் ஆசீர்வாதத்துக்காக போராடாதீங்க. இப்போ நானே இந்த சர்ச்சுக்கு 5,000 பேர் வரணும், வரல 500 பேர் காரோடு வரணும்னா என்ன ஆக நினைக்கிறீங்க? ஒரு 2 காரை இங்கே வெளியே நிப்பாட்ட முடியாது. 5,000 பேரை இங்கே வச்சு எத்தனை சர்வீஸ் நடத்த முடியும்? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சர்வீஸா? அப்போ ஏன் ஆண்டவர் நீ இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாலும் உடனே என்னையும் ஆசீர்வதிக்காமல் இருக்கார், ஆசீர்வாதத்தை கூட்டாமல் இருக்காருன்னா நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் ஃபெய்த்தை கூட்டலை. ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். சவுத் சைடில் போனீங்கன்னா அசனன்னு ஒரு பண்டிகை வைப்பான். என்ன பண்டிகை வைப்பான்? அசனன்னு ஒரு பண்டிகை வைப்பான். அந்த அசன பண்டிகை ஒரு தடவை நான் போயிருந்தேன். அந்த நான் மூக்கு பேரில் நான் பிரசங்கம் பண்ணுற அந்த ஆள், அந்த சபை மூப்பார். அசனத்தை அன்னைக்கு வாங்க பாஸ்டர் பார்க்கலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். 4 அண்டா வச்சு அந்த சர்ச்சு பத்தாது. அந்த அண்டாவுடைய இந்த சமைக்கிறான் பார்த்தீங்களா, அரிசி சாதம் போட்டு செய்கிறான் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு 8-10 அண்டாவை அலுமினிய சட்டியை வச்சுருக்கான். இந்த நம்ம சர்ச்சில் 4 இல்லை 2ஓ 3ஓ தான் வைக்க முடியும். அவ்வளோது பெரிய அண்டாக்கள் வைக்கிறான், வச்சு சாப்பிட்றான். சமையல் செஞ்சு அந்த சமையலை சாப்பிடாம என்ன செய்கிறாங்க, ஹிந்துக்கள்லேருந்து எல்லோரும், முஸ்லீம்லேருந்து எல்லாம் வராங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த கோயில் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டா ஆசீர்வாதம் சொல்லி எல்லாம் ஆட்டோவில் வராங்க, வந்து சட்டியனா கட்டுறாங்க. எவ்வளோ சட்டி கொண்டு வந்திருக்காங்களோ அவ்வளோதான் சாப்பாடு போட முடியும். ஹல்லேலூயா. அவன் அண்டாண்டாவை ஆக்கினாலும் இப்படி பல காரணத்தை நான் சொல்லலாம். எனவே இன்னைக்கு நம்மளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம கேட்குறத காட்டிலும், இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நம் பாத்திரத்தை எப்படி பெருக்கணும், இது ஆவிக்குரிய. நம்ம இதில் வைகை டேமில் இவ்வளோ தான் 70 அடி தான் தண்ணி நிரப்ப முடியும். அதுக்கு மேலே தண்ணி வந்தால் திறந்து விட்டுருவாங்க. உன் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் டேமில் தண்ணி.
அது மாதிரி தான் தேவப்பிள்ளையை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை நம்மளோட என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஆசீர்வாதம் பெறுவதற்கு உன்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டியை எப்படி பெருக்குவது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஒரு சில வசனங்களை மட்டும் வேகமாக வாசிப்போம். ஒருவர் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3வது வசனமும், இன்னொருவர் லூக்கா 5வது அதிகாரம் 4லிருந்து 7 வரைக்கும் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கண்ணாடிகளா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடி. விசுவாசத்தை நீ பெருக்காதனால தான் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. விசுவாசம் இருக்கு, என்ன இருக்கு? அந்த காலத்துல இந்த சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வருவோம், ரசிக்கப்படாத காலத்துல ஒரே ஒரு மூட்டை பூச்சியை தான் கொண்டு வருவோம். அந்த மூட்டை பூச்சியை வந்து அப்படி நசுக்கி விட்டா அது வீடெல்லாம் மூட்டை பூச்சி ஆயிரும். அது மாதிரி தான் தேவப்பிள்ளையே, விசுவாசம் இருக்கு, ஆனா விசுவாசம் என்னவா இல்லை? போதும் இந்த வசனம், அதுக்கு அடுத்து அன்பு பெருக்கணும் இருக்கு. நான் விசுவாசத்தை மட்டும் தான் பயன் பண்றேன். விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்தை நம்மளால பெருக்கி வைக்க முடியல. அப்ப இந்த விசுவாசத்தை நீ பெருக்கி வைப்பது எப்படி? இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீ சொல்ற ரைட்டு தான். விசுவாசத்தை என்ன செய்யணுமா? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருக வேண்டும். விசுவாசம் பெருக பெருக தான் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். லூக்கா 5வது அதிகாரம் 4லிருந்து 7 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 5 4லிருந்து 7. லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். இன்னொருவர் யாக்கோபு 2 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் கெபாசிட்டி இல்ல, அதனால கொஞ்சம் நல்ல மனசு, அதனால என்ன செய்யறான்? இன்னொரு போட்டையும் கூப்பிடுறான். ஐயா, உனக்கு ஒண்ணுமே மீன் இல்லை, வாக்கு தத்தம் வாங்கினவன் நான் தான், ஆனாலும் என் ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால நீயும் கொஞ்சம் வா. இன்னைக்கு சிலர் வீடு மாற்றுவாங்க. நான் கேட்டேன், எதனால வீடு மாத்துறீங்க கேட்பேன். பாஸ்டர், அன்னைக்கு இருந்த பொருளுக்கு அந்த வீடு பத்துச்சு பாஸ்டர், இப்போ வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கட்டில், ஷோபாலாம் வாங்கிட்டோம், இப்போ பெரிய வீடு பார்த்தா தான் முடியும். அப்போ ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பாத்திரத்தை நீ பெருசாக்கணும். இங்க பிரச்சனை என்ன? மீன் இல்லைங்கிற பிரச்சனை போயிடுச்சு. மீன் வைக்கிறதுக்கு அதை தான் சொன்னேன், பாஸ்டர் மேல உங்களுக்கு யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது. அப்படி என்றால் இங்க வாசிக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் பேதுருவை வேடிக்கை பார்க்கிறாரு. என்ன வேடிக்கை பார்க்கிறாரு? மீனே இல்லை என்று ஏங்கின அந்த பேதுருவுக்கு இப்ப திரளான மீன் கிடைச்சிச்சு, ஒரு அளவா கிடைக்க கூடாதா? இப்ப பேதுரு ஜெபம் என்னவா இருந்திருக்கான்? மீன் முக்கியமா, படகு முக்கியமா? நல்ல கவனிங்க. மீன் முக்கியமா, படகு முக்கியமா? படகு தான் முக்கியம். மீன் போனாலும் என்ன செஞ்சுக்கலாம், படகு போக போகுது. இதுக்கு மேல லோடு ஏத்தனா படகு போக போகுது. இது எப்படி இந்த இடத்துலையும் வாசிக்கின்றோம். அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஆசீர்வாதத்தை வீட்டிலேயே நீ நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஜபத்தை தான் நீங்கள் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஜபத்தை தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பண்ணவே முடியும். அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் அளிக்க முடியாது. ஏன்னா அதனால நமக்கு பிரச்சனை வந்துடும். சரி, இப்போ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஹவு கேன் வி இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி? யாக்கோபு 2 20வது வசனம் 22வது வசனம் வாசிப்போம். யாக்கோபு 2 20 22. இன்னொருவர் ஆதியாகமம் 12 வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 2 20வது வசனமும் 22. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்ப விசுவாசத்தை நீ பெருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் வந்த பிறகு நீ அதை செயலிலே கொண்டு வர வேண்டும். எதில் கொண்டு வரணும்? அதாவது கிரியையினாலே நீங்க யாரும் ரட்சிக்கப்படலை. இதனால ரட்சிக்கப்படலை. நான் ரொம்ப ஏழைகளுக்கு உதவுனங்க, நான் ரத்தத்தையே தானம் பண்ணங்க, நான் அந்த நல்ல காரியம் செஞ்சேன், இந்த நல்ல காரியம் செஞ்சேன். நம்மளை காட்டிலும் நல்ல காரியம் செய்கிறவன் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் மறிச்சிருக்கிறாங்க. இந்த டாட்டா ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரைனா பார்த்தா நம்மனா அந்த உதவி செய்ய முடியாதுங்க, அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாருங்க. எவ்வளோ உதவி. அந்த மனுஷன் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஆக வேண்டியவர், எல்லாரை காட்டிலும் கோடிக்கணக்கான பணம் உடையவர். அவருடைய பணத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஏழைகளுக்கு தான் இறைச்சிருக்கிறாரு. நம்மளை காட்டிலும் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நல்ல கிரியைகள் செய்வது நிமித்தமாக நீ நானும் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. ஆனால் உன் விசுவாச பாத்திரம் பெருக வேண்டும் என்றால் உனக்கு விசுவாசம் வந்த பிறகு அதை கிரியைகளை காட்டணும்.
ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் எடுன்னு ஒரு சத்தியத்தை கொடுப்பாரு. கொடுத்த உடனே அதை நீ செயலில் காட்டணும். ஆண்டவர் அதுக்கடுத்து இதை ஊழியத்தை செய்ய கிராமத்துக்கு போன்னு சொன்னாருன்னா அதுக்கடுத்து ஆண்டவர் உன்னை போக சொல்கிறாரு. செயலில் நீ ஈடுபடாத வரைக்கும் உன் விசுவாச பாத்திரம் வளராது. அப்போ செயலில் ஈடுபடுறதுன்னா என்ன பாஸ்டர்? ஒன்றுமே புரியல பாஸ்டர். அவங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி கொடுக்க போகிறேன். முதலாவது, நம்மளால் ஏன் விசுவாசத்திலே வளர முடியவில்லை என்றால், விசுவாசத்தில் நமக்கு குதிக்க தெரியல. விசுவாசத்தில் நமக்கு என்ன தெரியல? விசுவாசத்தில் என்ன தெரியல? புரியுதா? விசுவாசத்தில் குதிக்க தெரியல, ஃபெய்த்தில் குதிக்க தெரியவில்லை. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருவன் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடி தாண்டுவான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இன்னொருவன் 2 அடி தான் தாண்டுவான், அவனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் எத்தனை அடி தாண்டுறான்? 10 அடி 15 அடி தாண்டுவான், அவனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இந்த 2 அடி தாண்டுறவனுக்கு எத்தனை ப்ரைஸ் தராங்க? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 12 அடி தாண்டுறவன் லாங் ஜம்பாக தாண்டுறான். என்ன ஜம்பாக தாண்டுறான்? லாங் ஜம்பாக தாண்டுறான். ஆனால் இந்த 2 அடி தாண்டுறான் பார்த்தீங்களா, அவன் எப்படி தாண்டானா? ஹை ஜம்பாக தாண்டுறான். இவன் நீளத்தில் ஹரிசாண்டலில் தாண்டுறான், இவன் உயரத்தில் தாண்டுறான். அவன் 10 அடி தாண்டான்னு சொல்லி நானும் 10 அடி தாண்டணும்னு இவன் நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஜம்ப்பு வேற, இந்த ஜம்ப்பு வேற. அந்த ஜம்ப்பு நீளத்தில் தாண்டணும், இந்த ஜம்ப்பு உயரத்தில் தாண்டணும். நம்ம எதில் தாண்டணும்? விசுவாசத்தில் தாண்டணும். எதில் தாண்டணும்? விசுவாசத்தில். அப்போ கர்த்தர் சில பேரை நம்ம பார்க்க போகிறோம். நீ விசுவாசத்தில் குதிக்காதனால தான், குதிக்கிறதுக்கு பயம். நமக்கு விசுவாசத்தை குதிக்கிறதுக்கு என்னது? பயம். அப்போ பயம் உங்களை விசுவாசத்தில் இந்த ஃபெய்த் ஜம்புக்குள்ளே உங்களை கொண்டு போகாது. எதுக்குள்ளே கொண்டு போகாது? சரி, இப்போ ஃபியருக்கும் ஃபெய்த்துக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஃபியர் என்பது என்றைக்குமே ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபியர் என்ன செய்யும்? என்ன செய்யும்? தயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னை கார் ஓட்ட சொன்னால் ஒரு லைசன்ஸ் வாங்கியாச்சு, ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியல. ஏன்னா தயக்கம், பயம். என்னது? வண்டியில் ஏறி உட்காந்தோடனே என் மேலேயே போய் மோதிடுவோமா? வேணாம், இப்போதைக்கு ஓட்ட வேணாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும், கொஞ்சம் நாள். ஹெசிடேட். பிரசங்கம் பண்ணணுமா? வேணாம், இப்போ பிரசங்கம் பண்ணால் பிரச்சனையாரு, வேணாம், ஹெசிடேட். நாங்கன்னா எத்தனையோ அடிபட்டு தான் பிரசங்காரம் நின்றுருக்கோம். ஒரு காலத்தில் 100 பேர் பிரசங்கம் கேட்டால் 99 பேரை வெட்டி கொன்றுவோம், ஒருத்தன் தான் தப்பிப்பான். அப்போ 100 பேரை கொண்டாதான் ஒரு டாக்டர் மாதிரி 100 பேரை கொண்டு தானே அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கணும். ஆரம்ப காலத்தில் நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அடி உத தான் விழுவும் எங்களுக்கு. பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே எல்லாம் மாலை போடுவாங்க, பார்த்தா எல்லாம் கத்திய பிளேடை கொண்டு போடுவான். என்னையா பிரசங்கம் பண்ண, என்னை போய் தாக்கிட்டே. ஏன்னா அன்னைக்கு ஆவியில் எங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. தேவபிள்ளைய முதலாவது ஒரு காரியம் ஃபியர், ஹெசிடேட், ஒரு தயக்கத்தை கொடுக்கும். ஃபெய்த்து தான் குதிக்கும். ஃபெய்த்து தான் என்ன செய்யும்? நான் உங்களுக்கு அந்த ஹெசிடேட்டை பற்றி 2 காரியம் சொல்கிறேன். ஒரு காரியம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டேன்? சொல்லிட்டேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் காரியத்தை குறித்து என்ன செஞ்சுட்டேன்? சொல்லிட்டேன். நிலவுக்கு போகிறாங்க. நிலவுக்கு போகிறதுல நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் போகிறாரு, ஆல்ட்ரினும் போகிறாரு. இந்த ஆல்ட்ரின் தான் விண்வெளியில் அந்த மிதக்கக்கூடிய அனுபவம், விண்வெளியில் நடக்கக்கூடிய விண்வெளியினுடைய ஆராய்ச்சியாளர் தான் ஆல்ட்ரின். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் நேவியில் இருந்தவர். அவர் கடற்படை சம்மந்தப்பட்டவர். அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனாங்க. என்ன கொடுத்தாங்க? ஆல்ட்ரின் தான் முதல்ல இங்கே இறங்கணும், அவனுக்கு தான் அந்த இடத்தினுடைய ரகசியங்கள், அந்த சப்ஜெக்ட் குறித்த அறிவு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் நீ 2வது இறங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் விண்ணிலே போன பிறகு ஆல்ட்ரினுக்கு கீழிருந்து அழைப்புகள் வருகிறது. அந்த அழைப்புக்கு ஆல்ட்ரின் தயக்கத்தை காட்டுவதை கீழே இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கீழே இருக்கிற நாசா விண்வெளியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ட்ரினுக்கு நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் இறங்க மாட்டாரு. ஏன்னா கால் வச்சா என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். அந்த பயம் உனக்கு ஒரு தயக்கத்தை உருவாக்கும். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை குறித்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்டர்லேயே அவர் குதிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன தெரியுமா? முதலே நிலவிலே கால் வைத்தது யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லுவாங்க. ஃபியர் உன்னை விசுவாசத்தில் குதிக்கவே விடாது, தயக்கம். 2வது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அலெக்சாண்டர் ஒரு தடவை யுத்தத்துக்கு இன்னொரு ராஜாவோட போகிறாரு. அந்த அலெக்சாண்டர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50,000 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. இவன் போன அந்த எதிரியின் ராஜாட்ட லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருக்காங்க.
இப்போ அலெக்சாண்டர் தூது விடுகிறார். என்ன தூது விடுகிறார் என்றால், நான் உன் தேசத்தில் யுத்தத்துக்கு வந்திருக்கிறேன், தைரியம் இருந்தால் என்னை சந்திஞ்சோன்னே அந்த ராஜாட்ட வந்து ஒரு பதில் வருகிறது. என்ன வருகிறது என்றால், என்னிடத்துல லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருக்காங்க, உன்ட்டு இருக்கிறதோ 50,000. எனவே முதல்ல உன்னை அலெக்சாண்டரே நீ சரணடைஞ்சிரு, யுத்த காலத்தில் இறங்காத. யுத்த காலத்தில் இறங்கினேன்னா உன்னைய காட்டிலும் 10 மடங்கு போர் வீரர்களை நான் வைத்திருக்கிறேன். அலெக்சாண்டர் சொல்றாரா, நீ எத்தனை தான் போர் வீரர்களை வைத்தாலும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறது நான் தான். அப்போ அலெக்சாண்டருக்கும் அந்த ராஜாவுக்கும் ஒரு பிரச்சனை. வா போட்டி போடுவான், வா நான் ஒரு சோதனை வைக்கிறேன், அந்த சோதனையை நீ ஜெயித்து விட்டால் நான் அப்படியே விலகி விடுகிறேன் என்று அலெக்சாண்டர் சொல்றாராம். என்ன போட்டி, வா போகணும்னு 2 பேரும் மலையின் உச்சிக்கு போறாங்க. அங்கேருந்து குதிச்சா இறந்து போயிடுவோம். இறந்து போனோன்னே அலெக்சாண்டர் தன்னுடைய போர் வீரர்களை அணிவகுத்து நிற்க சொல்கின்றார். அதே போல தன்னுடைய ராஜா தன்னுடைய போர் வீரர்களை அணிவகுத்து நிற்க சொல்கின்றார். இப்போ அலெக்சாண்டர் ஆர்டர் கொடுக்கிறார். என்ன ஆர்டர் கொடுக்கிறாருன்னா, தன்னுடைய போர் வீரர்களை பார்த்து, நீங்கள் நான் சொல்லும் போது நீங்கள் குதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தனா பேர் சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஒவ்வொருத்தனா சொல்றாரு, இப்பொழுது நீ இந்த மலையிலேருந்து குதிங்கிறாரு. அவன் குதிக்கிறான். குதித்த உடனே அவன் மண்டை உடைந்து தெரித்து மறித்து விடுகிறான். இது 2வது போர் வீரன் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த போர் வீரனை கூப்பிட்றான், நீயும் அவனை மாதிரி குதிங்கிறான். அவனுக்கு கிட்டத்தட்ட 15 பேர் ஆர்டர் பண்ணானு, 15 பேர் மறித்தார்களாம். இப்போ அந்த ராஜா பார்த்து சொன்னாராம், நீ 10 மடங்கு போர் வீரர்களை வைத்திருக்கிறார், நானும் 10ல் 1 மடங்கு போர் வீரன் வைத்திருக்கிறேன். இப்போ நீ சொல்லு, நீ ஜெயிப்போமா நான் ஜெயிப்போமா என்று. அப்போ எதிரி சொன்னானா, நிச்சயம் நீ தான் ஜெயிச்சிருவ. அந்த அழிந்து போயிற அந்த ராஜாவினுடைய வார்த்தையை அறிந்து நாம் மறித்து விடுவோம் என்று அந்த போர் வீரனுக்கு தெரிந்தாலும் அவன் குதிச்சதுக்கு காரணம் அதான் ஃபெய்த் ஜம்ப், விசுவாசம். நம்ம வாழ்க்கையில் 1000 பிரசங்கத்தை கேட்டுட்டோம். இது தவிர வெளியே ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், யூடியூப்லயும் பிரசங்கத்தை கேட்டோம். ஆனா வாழ்க்கை அப்படியே தானே இருக்கு. பயம் பிரச்சனையை பார்க்கும், ஃபெய்த் ப்ராமிஸை பார்க்கும். பயம் எதை பார்க்கும்? ஏன் குதிக்க முடியல? ஏன் குதிக்க முடியலன்னா, எனக்கு இந்த ஆழம் தெரியல. என்ன தெரியல? நான் அங்கே முதல்ல சங்கரன் கோயிலுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி போயிருந்தோம். ஒரே ஒரு தடவை போயிருந்தோம். நான் போகிறதில்ல, எங்கள் ஃபேமிலி, எங்கள் அண்ணன் ஃபேமிலி போயிருந்தோம். அங்கே ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூல் அவங்க பெரிய ஏக்கர் கணக்கில் தோப்பு வச்சுருக்குறாங்க. அதில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். எங்களுக்கு நல்ல ஒரு சிக்கன் சாப்பாடெல்லாம் செஞ்சு, ஒரு விசுவாச குடும்பம் இங்கே இருக்குது சங்கரன் கோயில். அதை செஞ்சுட்டேன். செஞ்ச உடனே எனக்கு, எல்சிக்கு, ஏபி எல்லாருக்கும், எங்கள் டீமு, ஆப்ரஹாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டோம். நீச்சல் அடிக்கிறதுக்கு போயிட்டோம். எங்கே போயாச்சு? நீச்சல் அடிக்க போயாச்சு. நீச்சல் அடிக்க நானும் இறங்கிட்டேன், அவங்களும் இறங்கிட்டாங்க, எல்லாம் இறங்கியாச்சு. இறங்கி அந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னா, மேலே மேடு, அப்படியே கீழே போக போக அப்படியே பள்ளமாக இருக்கும். உடனே நாங்கள் நீங்கள் நீந்தி கொண்டு இருக்கும்போது ஆப்ரஹாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொரு பையன் பேர் மறந்துருச்சு, அந்த அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சைடு தள்ளி நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஆப்ரஹாமுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை பார்த்து கூப்பிட்றான், அண்ணே, ஐயா, அப்பா வாங்கப்பா எங்கள் நீச்சல் அடிக்கணும். நான் சொன்னேன், நான் அங்கே வந்து நீச்சல் அடிக்கணும்னா ஆழத்தை நான் பார்க்கணும். எதை பார்க்கணும்? ஆபிரகாமை இடது ஓரத்தை கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டான் ஆபிரகாம். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுக்கு மின்னுக்கு ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், நின்ட்டான். இப்போ ஆபிரகாமை பார்த்து சொன்னேன், நீ தண்ணிக்குள்ளே இறங்கி காட்டுற ஆழத்தேன்னு. அவன் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு அவன் கையையும் நீட்டுறான், விரல லேசாக தான் தெரியுது. நான் சொன்னேன், அங்கே நான் வரமாட்டேன். எங்கே நான் வரமாட்டேன்? அங்கே. அதுக்கடுத்து அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், டேய் நீ இப்போ எனக்கு நின்று கை காட்டுறான்னு. அவன் நின்று கை காட்டினா அவன் கழுத்து வரைக்கும் தான் வந்துச்சு. அப்போ அங்கே மட்டும் நான் வரேன். ஏன் நம்ம விசுவாசத்தில் குதிக்க மாட்டோம் தெரியுமா? நமக்கு ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லி என் மூதாதையர் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1000 பிரசங்கம் கேட்டாச்சு விசுவாசத்தை குறித்து. ஒன்றும் சொன்னால் விட்டா விசுவாசத்தை நம்ம பிரசங்கம் தான் கேட்கறது. உங்களையும் உள்ள என்னையை தான் காயப்படுத்தி பேசுகிறேன். ஏன்? எனக்கு கால் வைக்கிறதுக்கு அந்த திட்டு எங்கே இருக்குன்னு தெரியணும். ஆழம் தெரியாமல் காலை விட முடியாது எங்கெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் பேதுருவை பார்த்து, ஆழம் தெரியாத கடலில் வாடா. தேவபிள்ளை, உங்களை புரியறதுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன் எக்ஸாம்பிள்ஸ். இன்னைக்கு நேரம் ஆகிறதுனால சப்ஜெக்டுக்குள்ளே நான் கடந்து செல்கின்றேன். முதலாவது ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். ஆபிரகாமை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிப்போம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 4 வருஷம் முடிச்சீங்க. 75 வயதுள்ளவனாய் 75 வயது. வாசிப்போம். அடுத்து எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11:8. ஒன்று திருப்பி ஆதியாகமம் 22க்கு வரப்போம். எபிரேயர் 11:8. முதலாவது ஆபிரகாமுடைய வாசிப்போம். எபிரேயர் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமுக்கு அந்த ஸ்விம்மிங் பூலுடைய ஆழம் தெரியல. இந்த ஃபெய்த் ஜம்ப்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சில சமயங்களில் இந்த ஃபெய்த் ஜம்ப் பண்றவங்க ஃபெயிலியர் ஆன உடனே நம்ம அவனை சாகடிச்சிடும். அது கணவனா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி. ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்பான், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு வச்சுங்களேன், நீங்கள் கத்துல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கார் ஓட்ட ஆரம்பித்தான். ஒரு பொண்ணு அவள் போகும்போது ஒருத்தனை ஒரு வண்டியை இடிச்சிட்டா. அவன் புருஷன் சொன்னான், நம்மளுக்கு சாகிற வரைக்கும் நீ கார் ஓட்டக்கூடாது. இந்த ஃபெய்த் ஜம்பில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், நல்லா கவனிங்க, இந்த ஃபெய்த் ஜம்ப் என்பது கர்த்தர் சொல்லி செய்யணும், சொல்லாமல் செய்யக்கூடாது. சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு பையன்கிட்ட கொடுத்து விட்றீங்க பணத்தை, 1000 ரூபாயை ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அவனை நம்பி கொடுத்து விட்றீங்க. அவன் போகிற வழியில் தொலைச்சிட்டான், செத்தான். சாகிற வரைக்கும் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டான். நம்ம அவன் நொந்தே சாகுவான். என்னை நம்பி எங்கள் அப்பா 1000 ரூபாவோட கொடுக்க மாட்டுறாரு, தொலைச்சிருவேங்கிறாரு. இதில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. சில மனைவிமார்களை பார்த்துருக்கிறேன், குடும்பத்தினுடைய வருமானத்தை கூட்ட வேண்டும் என்று புருஷனுக்கு தெரியாமல் சீட்டு போடுவாங்க. ஏதாச்சும் செஞ்சு குடும்பத்தை உயர்த்தணும்னு தான் அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு அந்த சீட்டை வாங்கின ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த கணவன் மனைவியை திட்டில் அவள் சூசைட் பண்ணி செத்துருவா. அவள் எதுக்காக குதிச்சா? உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் குதிச்சா. நம்ம குடும்பம் ஒரு பணத்தில் கொஞ்சம் உயர்வு வரட்டும்னு சொல்லி தான் செஞ்சா. சிறுக சேர்த்த காசை தான் விதைச்சா. ஆனால் எந்த நோக்கத்தில் விதைச்சாலும் அதுக்கு விரோதமாக அந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து விட்டது. சாகிற வரைக்கும் ஒரு நாள் அல்ல, அவள் சோறை திங்க விட மாட்டோம், அந்த புருஷனை வாழ விட மாட்டோம், அந்த மனைவியை வாழ விட மாட்டோம். அவள் கதறி சாகணும். அவள் எதற்காக ஃபெய்த் உங்களுக்காக குதிச்சா? விசுவாசத்தில் நீ நான் நல்லா இருக்குன்னு தான் குதிச்சா. இந்த விசுவாசத்தில் குதிக்கிறதுல சில சமயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா கவனிங்க. நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே ஜனங்களை கொண்டு போயிடாதீங்க. சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து தான் எழுந்திரிப்போம், கார் ஓட்டும் போது இடிச்சு தான் எழுந்திரிப்போம். நமக்கு நஷ்டமே வரக்கூடாது. நமக்கு என்ன பாலிசியில் வாழ்கிறோம்? குதிக்கிறதெல்லாம் ஜெயமாக இருக்கணும். ஆபிரகாமே கரெக்டாக குதிச்சாருங்கிறீங்களா? ஆபிரகாம் போகிற தேசம் தெரிஞ்சா தெரியாமல் குதிச்சாரா? தெரிஞ்சு குதிச்சாரா தெரியாமல் குதிச்சாரா? நாங்கள் திருப்பி வாசிங்க எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். நல்லா கவனிங்க, ஆழம் இல்லாம நீ குதிக்கிறதுக்கு பேர் தான் ஃபெய்த் ஜம்ப். நமக்கு ஆழம் தெரியணும். எனக்கு ஆழம் தெரிஞ்சாதான் நான் குதிப்பேன். ஒருத்தன் கிணத்துக்குள்ளேயோ ஸ்விம்மிங் பூல்லையோ இருக்கும்போது நமக்கு நீச்சல் தெரியல, நம்மளை குதிக்கணும். ஏன் நமக்கு நீச்சல் வர மாட்டேங்குது? நம்ம ஆழத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதான் நம்மளால வளர முடியல. சொல்றவரு கர்த்தரு, சொல்றவரு. இப்ப ஆபிரகாம் குதிச்சாரு, கரெக்டா குதிச்சாரு. மனைவியை கூட்டு வராரு, பிள்ளையை கூட்டு வராரு, எல்லாரையும் கூட்டு வராங்க. அங்க இருக்க சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு நடந்து மைல் கணக்குலங்க, சும்மா போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி தூரத்துல போகல. இனிமேல் அவன் கழுத்து ஏற்பட்டதுக்கு போக முடியாத அளவுக்கு டிராவல் பண்ணி வராங்க. அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத காலத்தில், எதுவுமே இல்லாத காலத்தில் அவங்க அப்படி வந்திருக்காங்க. ஆபிரகாமுடைய ஃபெய்த்துனா அதான் ஃபெய்த்து. தான் எந்த ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் கிளைமேட் என்ன, அந்த ஊர் மக்கள் எப்படி வாழ்வாங்க, அங்கே சாப்பாடு கிடைக்குமா, ஆகாரம் கிடைக்குமா, ஒரு அடி நிலம் கூட இங்கே இல்லை. நம்ம ஏதாச்சும் இப்போ அமெரிக்கா போகணுன்னா என்ன செய்வேண்ணா? இப்போ நான் அமெரிக்கா போகணுன்னா எனக்கு அமெரிக்காவில் 5 பேர் தெரியணும். நான் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கணுன்னு அவங்க என்னை ரிசீவ் பண்ண வரணும். ரிசீவ் பண்ணி வந்து அவங்க என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அங்கே 5 பேர் ரிசீவ் பண்ண வந்தால் தான் நான் அமெரிக்காவில் கால் வைப்பேன்.
ஆபிரகாமை வரவேற்கிறது. தேவ பிள்ளை, ஏன் இத்தனை பிரசங்கத்தை கேட்டு என் வாழ்க்கை மாறலைன்னா, நம்ம அதுல அடுத்தவனை தள்ளி விட்டுறோம். யாரை தள்ளி விட்டுறோம்? மோசே ஆரோனை தள்ளி விட்டோம். தள்ளி விடுறது வேற, குதிக்கிறது வேற. எனக்கு அது நேரம் இருக்குமா தெரியல தள்ளி விடுதலை பத்தி பேசுறதுக்கு. இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்ததே குதிச்சு வரலங்க, தள்ளி விட்டு வந்தேன். இன்னைக்கு பாதி பேர் அப்படிதான் தள்ளி, கல்யாணமே சில பேர் தள்ளி விட்டு தான் கல்யாணமே நடக்குது. சில கல்யாணங்கள் இப்படிதான் நடக்குது, குதிச்சா நடக்குது, வேற வழியே இல்லை, நீ வாழ்ந்துதான் ஆகணும். எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எப்படா கல்யாணங்கிறான். தேவனுடைய பிள்ளைய முதலாவது ஒரு ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கல, ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில 1000 செய்திகளை கேட்டாச்சு, 1000 விசுவாச அறிக்கை பண்ணியாச்சு. ஆனா வாழ்க்கையில ஏன் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்கறது, மனப்பூர்வமா ஆராதனைகள் அபிஷேகத்துல நிரம்பி எல்லாம் போறோம். ஆனா அந்த குதிக்கிற நேரத்துல நீ தனியா குதிக்கணும், அதுலதான் பிரச்சனை. இப்ப ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். போற இடம் என்னன்னு தெரியல. கரெக்டா குதிச்சிட்டாரா? கவனிக்கிறீங்களா என்னைய? கரெக்டா குதிச்சிட்டாரா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். நான் சொல்றேன் நோ. குதிக்கணும்னு சொன்னாரு. ஆண்டவர் லோத்தையும் வச்சுட்டு குதிக்க சொல்லல. பிரச்சனை இங்கதான் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, வேணா மனைவியை கூட்டு வான்னு சொன்னாரு. ஆனா இங்க லோத்தையும் சேர்த்து குதிச்சதுனால தான் போன இடத்துல பஞ்சம். அப்புறம் எகிப்துக்கு ஓடி போனாரு. அப்புறம் மேய்ப்பனுக்கு பிரச்சனை. லோத்து ஆபிரகாமை விட்டு போன பிறகு ஆண்டவர் ஆபிரகாமுக்கே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம்னா அப்ப குதிச்சாரு, அதுல சின்ன மிஸ்டேக், ஆனாலும் குதிச்சிட்டாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 22 1-5 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-5 வரையிலும். சீக்கிரமாக. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்ப அடுத்த நல்ல கவனிங்க. நீ எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரியோ, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நமக்குரிய சேர்ல யாரும் உட்கார மாட்டாங்க. ரிசர்வ்டு. எது ரிசர்வ்டு? நமக்குரிய சேர் ரிசர்வ்டு. நீ எத்தனை வருஷம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கியோ, நீ எத்தனை தடவை சர்ச்சுக்கு வரியோ, இதெல்லாம் முக்கியம்தான். இதை காட்டிலும் மிக முக்கியம், நீ விசுவாசத்துல இறங்க வேண்டும். அடுத்து ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருது. இந்த சோதனையில் தெளிவாக இறங்குறாரு. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆனார்னா, இங்கே வசனத்தை நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவனே, இந்த டெஸ்ட்டில் நீ தோத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம இறங்கவே மாட்டோம். நம்ம வேடிக்கை பார்த்து எஸ்கலேட்டரில் ஏறுற போது சில பேர் எஸ்கலேட்டர்ல நின்றுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவன் பின்னுக்கு வர்றவனா என்ன செஞ்சுட்டு போவான்? பின்னுக்கு வர்றவனா என்ன செய்வான்? இவன் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன சண்டை போடுறோம்? எனக்கு பின்னுக்கு வந்தவ, எனக்கு பின்னுக்கு பிறந்தவ, எனக்கு பின்னுக்கு வேலைக்கு சேர்ந்தவ, என் பின்னுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்தவ, ஆனால் என்னைய காட்டிலும் முன்னுக்கு போறாள். ஏன் போறா? அவ விசுவாசத்தில் குதிக்கிறா. சிங்க கபில குதிச்சான், நெருப்புக்குள்ள குதிச்சான். சும்மா ஆண்டவர் உங்க பேரை என் பேரை பெருமைப்படுத்தும் வாக்குத்தத்தம் கிடைக்கலாம். வருஷத்துல ஆரம்பத்தில், நான் உன் பேரை பெத்த பேராக்குவேன், நான் உன் பேரை, தயவுசெய்து உங்களை தாய்க்கு பேசலாங்க, என்னை தாய்க்கு பேசுறேன், பெத்த பேராக்குவேன். அது வேணா வீட்டில் ஒட்டிக்கலாம், சர்ச்சில் போட்டுக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தில் குதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ பாதி பேருக்கு வயிற்றுல புளியை கரைச்சி ஊற்றின மாதிரி இருக்கு. பாஸ்டர், ஏற்கனவே நொந்து வெந்து போய் வந்திருக்கிறோம், நீ குதிக்க சொல்றீங்களே, குதிச்சா தான் அவ்வளோ. நீ உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு அதான் ஃபார்முலா, எனக்கு அதான் ஃபார்முலா, வேற ஃபார்முலாவே கிடையாது. இங்கே வாசிக்கிறோம், நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் வாங்குகிற அபிஷேகம், நீங்கள் வாங்குகிற வார்த்தையெல்லாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு நாள் வரும்போது உங்களை ஜம்ப் பண்ண சொல்லுகிறது. என்ன செய்ய சொல்லுகிறது? அதான் திருப்பி ஹெசிடேட், தயக்கம். என்ன தயக்கம்? குதிச்சா என்ன ஆகுமோ, குதிச்சா நான் செத்துருவேனோ. ஆனால் சொல்றது யாருன்னு பார்க்கணும். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு டெப்தான ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க சொல்றாரு. அவனை நோக்கி ஆபிரகாமே என்ற இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே தகன பலியாக பலியிடு என்றார். தெளிவா ஆபிரகாமை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப கூட சாரால் வர முடியாது, வேற யாரும் வர முடியாது. தவம் இருந்து பெத்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நேச்சுரல் டெத்து வந்தால் கூட பரவாயில்லை, கிட்டத்தட்ட இவன் கொலை செய்கிற மாதிரி ஒரு அடையாளம். இப்போ தேவ பிள்ளையே, நல்லா சொல்கிறேன், நீங்கள் நான்
உலக லெவலில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும், பெரிய கர்த்தருக்கா பெரிய காரியம் செய்யணும்னா ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் உன் விசுவாசம் வளர்ந்துருச்சுன்னா குதிக்க சொல்லுவார். நான் குதிக்கும் போது நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? டெப்த்தை பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டோம்? மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். செய்கிறேன் செய்கிறேன். இதை கேட்ட உடனே அடுத்த வசனம் வாசிங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த ஃபெய்த் அந்த விசுவாசத்துல குதிக்கிறதுக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் இடையில கேப்பே கொடுக்கல. இப்போ ஆபிரகாம் செஞ்ச மாதிரி நான் என் மகனை செய்ய முடியும். எப்போ செய்ய முடியும்? இதுக்கு 3 வருஷம் உபவாசம் ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். காரணம், ஆண்டவரே இதில் நான் குதிக்கவா, இதில் நான் குதிக்கவா, இதில் குதிக்கவா. அதனால தான் சொல்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணி பேசுறது கர்த்தர் தானான்னு முடிவு பண்ணி நீ குதிக்கிறதுக்கு முன்னுக்கு உறுதியாயிரு. உன் தகப்பை உன்னை கைவிடலாம், உன் தாய் உன்னை கடவிடலாம், உன் புருஷன் உன்னை கைவிடலாம், உன் மனைவி உன்னை கைவிடலாம். ஆனால் உன்னை சுமக்கிற கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அலெக்சாண்டர் கைவிடலாம், ஆனால் என் தேவன் கைவிட மாட்டார். அவர் என்னை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை ஆக்கிறதுக்காக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். தேவபிள்ளை, இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம்? வேலைக்காரர் 2 பேரும் தன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்காக பறந்து கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு போனான். அடுத்த வசனம் வாசிப்போம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, 3ஆம் நாள் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இப்ப அந்த இடத்தை பார்த்துட்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை வாசிப்பு இது அதிகமாயிரும். வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டம் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். நாங்க போயிட்டு அங்க திரும்பி வருவோம். எவ்வளவு விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா? விசுவாசத்துல குதிக்கிறாரு. ஆனா எந்த நம்பிக்கையில குதிக்கிறாருன்னா, நான் திரும்பி என் மகனோடு வருவேன், என் தேவன் என் பிள்ளையை அழிக்கிறதுக்கு இல்லைன்னா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. தேவபிள்ளை, இப்ப ரெடி. உங்க கால்கள் மான் கால்களை போல ஆகணும். வரையாடுகள் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் அப்படி செங்குத்து அப்படி நிற்கும். மலை உச்சியில வரையாடு இப்படி நிற்கும், இப்படி இல்லை இப்படி நிற்கும். அந்த வரையாடு பக்கத்துல எந்த மிருகமும் போக முடியாது. தேவபிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இல்லை என் கூடயும் பேசியிருக்கிறாரு. அந்த பிஎஸ் சிஸ்டம் வாங்குறது கூட என் கை கால் நடுங்குச்சு. தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டுட்டோமே, வெக்கப்பட்டு போகிறோமே நினச்சேன், வந்துருச்சு. நீ அடுத்து கேமரா காரியத்துக்கு இறங்கணும். எப்போ குதிக்க சொல்கிறாரோ அப்போ தான் குதிப்பேன், எப்போ குதிக்க சொல்லுவாரோ எப்போ தான் குதிப்பேன். தேவபிள்ளையே, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுவிட்டு நீ குதிக்காமல் ஹெசிடேட் பண்ணுவது என்பது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நேரம் இது அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். யோசுவாவுக்குள்ளே போவோம். என்னாமம் 13க்குள்ளே போவோம். என்னாமம் 13 கிட்டத்தட்ட 6 பகுதி இருக்குது. அதுக்குள்ளேயுமே இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது எனக்கு. வாசிப்பேன். என்னாமம் இந்த என்னாமம் மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். என்னாமம் 13ஆவது அதிகாரம் 27 14 11 வரைக்கும் வாசிப்பேன். இந்த என்னாமம் மட்டும் பார்த்து முடியும். அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். இப்போ மோசே கோத்திரத்துக்கு ஒரு தலைவனா 12 பேரை எங்கே அனுப்புகிறாரு? வேவுவாக்கு அனுப்புகிறாரு. இப்போ வேவுவாக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க போய் வந்த பிறகு ரிசல்ட் சொல்றாங்க. வாசிப்போம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இப்ப அந்த குதிக்கிறதுக்கு முன்னாடி இதான் மிஸ்டேக். ஆண்டவர் கானான் தேசத்தை வேவுவாக்க முதல்ல அனுமதி கொடுக்கல. என்னாமத்துல தான் தெரியுது, உபாகமத்துல கொடுக்கல. ஏன் விசுவாசத்துல நம்ம குதிக்க முடியலைன்னா, நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் வச்சுக்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு விற்றாங்க. ஒருத்தன் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தான். ஆனால் அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வீடு வரலை. இப்போ வேற ஒருத்தன் வீடு வாங்கின பிறகு இப்போ எனக்கு வீடு வேணும் வேணும்னு லபோதிப்பான் கத்துறான். ஏன் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் குதிக்க முடியலைன்னா, நீ நானும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வாழ்நாளை கடத்திடுறோம். இன்னைக்கு நம்ம வீடு செய்தி கொடுக்கல. இத்தனை நாள் கொடுத்த செய்தியை செரிக்க வைக்கிறேன், அவ்வளோதான். இனிமா கொடுக்குறேன், வயிற்றுல மிக்சர் மருந்து கொடுக்குறேன், ஜிஞ்சர் கொடுக்குறேன், இஞ்சி வைத்தியம். நான் செய்தி கொடுக்கல. பாஸ்டர் செய்தி கொடுத்தான்னு நினைக்கிறேன், செய்தியே கொடுக்கல. ஏற்கனவே கொடுத்த செய்தி நிறைய உள்ள கிடக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆனால் தான் அடுத்து உள்ளே போகிறது இறங்கும். தேவபிள்ளை, இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, அந்த பட்டணத்தை அந்த தேசத்தில் இப்போ வேவு வாக்கருக்கு ஏன் அனுப்புன? உபாகமத்தில் இதில் கர்த்தர் அனுப்பின மாதிரி தான் தெரியும். ஆனால் மோசேக்கு முன்னுக்கு ஆரண்டவர் சொல்கிறார், நீ போக உனக்கு அது தருவேன்ட்டார், நீ டக்குன்னு குதிக்க வேண்டியதானே. இப்போ வேவு வாக்கு அனுப்பி அவங்க ரிசல்ட் சொல்கிறாங்க. வாசிப்போம். அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அப்ப மற்றவனுடைய ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, நம்ம யாருமே கானான்ல கால் வைக்க வேணாம்.
இந்த ஃபெய்த் ஜம்புக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் போய் ஆலோசனை கேட்குறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க பார்த்தீங்களா? சமீபத்தில் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. ஒரு நடிகர் வந்து அரசியலில் குதிச்சார். குதிக்கும்போது அநேகர் சொன்னாங்க, நீ ஐரமீன் இருக்கிற குளத்துல குதிக்கல, முதல்ல இருக்கிற குளத்துல குதிக்கிற, செத்து போயிடுவேன்னாங்க. அதை மீறி அவர் குதிச்சிருக்கிறாரு. அவர் குதிச்சது ரைட்டா தப்பா எனக்கு தெரியாது, அது தேவனுக்கு தெரியட்டும். நான் அதுக்காக செய்யல. நான் என்ன சொல்றேன்னா, நீ குதிக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவனே அப்படி குதிக்கிறானா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீ நானும் எப்படி குதிக்கணும்? அவன் சொல்றான், ஐரமீன் இருக்கிற குளத்துல நீ குதிக்கலப்பா, முதலைகள் இருக்கிற குளத்துல குதிக்கிற. ஆனாலும் அவன் தைரியமா குதிச்சார். இருந்தாலும் அதோடைய ரிசல்ட் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, உலகத்தானுக்கு சில சமயத்தில் இருக்கிற தைரியம் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனால் பேர் மட்டும் என்ன பேரா மாறணும்னு நினைக்கிறோம்? பெத்த பேரு. என்ன பேரு? யாரும் என்னை மதிக்க மாட்டான், யாரும் எனக்கு ஒரு சோத்திரம் கூட பண்ண மாட்டான். என் நிலைமை அப்படி இருக்கு. இல்லை, உன் தேவன் உன் பெயரை கனப்படுத்துவார். இப்போ அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்த உடனே இவங்க ரிப்போர்ட் முழுவதும் என்னவா இருக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ள குதிக்க விடாத அளவுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். இப்போ 2 பேர் தான் கதறாங்க. யோசேப்பும் காலேபும் மட்டும் தான் கதறாங்க. என்ன கதறாங்க வாசிப்போம். நாம் போய் அதை என்ன செய்து கொள்வோம்? எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றார்கள். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. உன்னுடைய விசுவாசத்துல நீ குதிக்கிறத தடை பண்றது யாருன்னா, அந்நிய சக்தியில் இல்ல, உன் கூட இருக்கிறவனே. நீங்கள் வீடு கட்டணும், அப்போ தான் அஸ்திவாரம் போடுவீங்க. ஒரு நிலம் வாங்கணும்னு அஸ்திவாரம் போடுவீங்க. ஒரு கார் வாங்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. ஏதாச்சும் ஒரு காரியம் போகும்போது உன்னை பயமுறுத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அதே நேரத்தில் குதிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு குதிக்கணும். கர்த்தருடைய சத்தம் 100க்கு 100 தெரிஞ்சு குதிக்கணும். இப்போ வாசிக்கிறோம், இப்போ போயிட்டு வந்து அவங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம நல்லா இருக்கணும். எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார் அவங்கள, இஸ்ரேல் ஜனங்களை? என்ன வாக்குத்தத்தம் சொல்லி கர்த்தர் கூப்பிட்டு வந்தார்? ஆபிரகாமு கூட தேசத்தின் பேரை சொல்லலை. எந்த தேசம்ங்கிற பேர் சொல்லாமல் ஆபிரகாமை கூப்பிட்டு வந்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு வரும்போது ஆண்டவர் கானான்கிற தேசம் சொல்லி கூப்பிட்டு வந்தார். அப்போ இவங்க யார் மேலே விசுவாசம் வைக்கல? கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கல, அவங்க ஸ்டேட்மெண்ட் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. இப்போ வாசிக்கிறோம், எதிர்க்கக்கூடாது அவர்களை. வாசிப்போம், அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும். ஏன் நம்மளால குதிக்க முடியலன்னா, நமக்கு வர்ற ரிப்போர்ட் எல்லாம் நெகட்டிவ் ரிப்போர்ட்டா வருது. ஊழியத்துக்கு கால் வைக்கணும்னு போய் ஆலோசனை கேட்டா, என்னது முன்னேற ஊழியத்துக்கா? ஏற்கனவே இருக்கிற ஊழியக்காரனும் சாப்பாடு இல்லாமல் இருக்க, நீ வர ஊழியத்தில் குதிக்கிறியாப்பா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொன்னா, நீயா, உனக்கு தகுதி இல்லை போ. நம்ம அடுத்தவங்க ரிப்போர்ட்டை கேட்டே வாழ்ந்துட்டோம். எந்த ரிப்போர்ட்டை கேட்டு வாழ்ந்துட்டோம்? அடுத்தவங்க ரிப்போர்ட் கேட்டே வாழ்ந்துட்டோம். கொரோனா காலத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, யாரும் கொரோனா காலத்தில் வெளியே வராதிங்கன்னு. நான் கல்யாணமும் அடக்காரதனே அதிகமாக பண்ணி வச்ச காது கொரோனால தான். காரணம் என்னன்னா, என் தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா உனக்கு. அன்னைக்கு நான் அடக்கம் பண்ணவங்க இன்னைக்கு என்னை பார்த்து நேசிக்கிறாங்க. எங்கள் சொந்த பாஸ்டர் கூட நிலக்கால் பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஆனால் அந்த சர்ச்சில் 3000 பேர் வர சர்ச்சு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பாடி இருக்குங்க, ஆனால் அது கொரோனானால உண்மையிலே இறக்கல, ஆனால் ரிப்போர்ட்டில் ஏதோ கொரோனான்னு கொடுத்துட்டான். எங்கள் போதார் ஐயா வந்து ஜெபம் பண்ண, அவர் சொன்னார், வாசலுக்கு அங்கிட்டு இருந்து தான் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் வந்து மண்ணு போடுற வரைக்கும் கூடவே இருந்தீங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை குறித்து உங்கள் சித்தம் எதுவும் அது நடக்கட்டுமாப்பா. அதுக்காக நான் வழியை போய் அவன்கிட்ட போய் முத்தம் கொடுக்கல. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நான் ஏன் முன்னேறாமல் இருக்கணும்? ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்துவம் ப்ராமிஸை பார்க்கும் இந்த விசுவாசம். ஆனால் ஃபியர் என்பது ப்ராமிஸை பார்க்காது, ப்ராப்ளத்தை பார்க்கும். அங்கே குதிச்சா நமக்கு என்ன பிரச்சனை? அங்கே குதிச்சா, நல்லா கவனிங்க, குதிச்சு தப்பாக குதிச்சவங்களை நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. விசேஷம் நான் வாலிபர்களுக்காக பேசுகிறேன். உங்கள் வாலிபர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் சில நேரத்தில் நமக்கு நஷ்டம் வந்ததுனால டார்ச்சர் பண்ணி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். உனக்கு எதுக்கு இந்த மியூசிக், உனக்கு எதுக்கு இந்த காரி ஸ்போர்ட்ஸ், உனக்கு எதுக்கு இது, உனக்கு இது. டெண்டுல்கருடைய அம்மா அப்பா திட்டினாங்களாம், நீ ஒழுங்கா படித்து பாஸ் பண்ண பாடுறான். 10th கூட தாண்டலை, எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்னு ஓடுற. தேவ பிள்ளையே, திருப்பி சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணலை இன்னைக்கு.
இந்த இடத்துல வாசிக்கிறோம், நடக்குது. வேகமா போவோம். அடுத்த 33 வாசிப்போம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப நீ செய்தார்கள். அவன் எப்படி இருந்தாலும் என்ன, உன்னுடைய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, அப்புறம் நீ குதிக்க வேண்டியதானே. நீ அப்படி போச்சு. நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிடுச்சு அந்த பேரு. ஆல்ரின் உனக்குள்ள அந்த பேர் வந்திருக்கணும். ஆல்ரின் பேர் நம்ம பாடகர் ஒருத்தர் வந்த பிறகு எனக்கு ஆல்ரின் பேர் தெரியுது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய கானானுக்குள்ள பிரவேசிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல அவங்க கவனம் செலுத்தாம மக்களுடைய ப்ராப்ளத்தின் மேல அவங்க கவனம் செலுத்துறாங்க. தொடர்ச்சியா வாசிங்கள். அடுத்து 14-11 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு, அப்பொழுது சபையார், இது ஒருனே முடிச்சிடறேன், ஏன்னா அடுத்த 3 பகுதிக்கு நான் போக முடியாது. அப்பொழுது சபையார் எல்லாம் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எதற்கு புலம்பினார்கள்? நாங்க ஃபெய்த்தை பார்க்கலையா, நாங்க ஃபியரை பார்க்கிறோம். நாங்க எதை பார்க்கல? ஃபெய்த்தை பார்க்கல. நாங்க எதை பார்க்கிறோம்? ஃபியரை பார்க்கிறோம். வாசியுங்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? நாங்க குதிக்க மாட்டோம், நாங்கள் குதிக்க மாட்டோம். ஏன் குதிக்க மாட்டோம்? அந்த ஜனம் இப்போ எங்களை கொண்டுரும். என்னையா சொல்லி ஆண்டவர் கூட்டு வந்தாரு. சீசர்களை பார்த்து என்ன சொன்னாரு கர்த்தர்? அக்கறைக்கு போவோம். இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போயிறது உமக்கு அது நீ சுத்துருவா நேரம் இல்லாம இருக்கேன். மடிந்து போயிறது உமக்கு கவலை இல்லையா? அக்கறைக்கு போவோம். இப்ப நடக்குது காரியம். ராம் முழுதும் அழுது கொண்டு இருந்தார்கள். வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து யாரு வேவு வாக்கு அனுப்பினானோ அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. முறுமுறுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானா நலமாயிருக்கும், வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும். இப்ப பாருங்க, இப்ப அவன் தான் துர்ச்செய்தி கொடுத்தான். இப்ப உள்ள இருக்கிற ஜனம் 2 பேரை தவிர எல்லாம் துர்ச்செய்தி தான் பரப்பிட்டு இருக்கு. எல்லாம் துர்ச்செய்தி தான் பரப்புது. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாச பாத்திரம் பெருசா இல்லை? பெரிய பாத்திரம் இல்லை. கல்யாண வீட்டில் சமைச்சு போடுறோமா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இறால், மீன், அது இதெல்லாம் போடுறான். அன்னைக்கு நமக்கு வயிறு கோளாறு. என்ன கோளாறு? போய் பார்த்தா எதை பார்ப்போம்? அந்த இலக்காரன் சாப்பிட்றத பார்ப்போம், இந்த இலக்காரன் சாப்பிட்றத பார்ப்போம். கடைசியில் கேட்போம், கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் சோறும் கொடுக்குறீங்களா? எதை கொடுக்குறீங்களா? தயிரும். சொல்லுவான், இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தயிரும் சோறு கேட்குறியா? என் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டவர். ஆனால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு பாத்திரம் சிறுசாக இருக்கு. அதை பெருசாக்கணும்னு நினைச்சா பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொல்றதுல கால் வைக்கிறதுல பிரச்சனை. இப்போ நடந்து வரி எய்த்துக்கு திரும்பி போயிடுது எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்று. இப்போ சொல்லிட்டான், வேணாம் நாங்கள் குதிக்க மாட்டோம். எங்கே ஓட போகிறோம்? நாங்கள் எங்கே ஓட போகிறோம்? நேரம் ஓடுது, நீங்கள் ஓட மாட்டீங்க. எகிப்துக்கு நாங்கள் ஓடி போனால் நலமா இருக்கும் என்றார்கள். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எங்களுக்கு என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். நல்ல கவனிங்க. திருப்பி சொல்கிறேன், 1000 பிரசங்கத்தை கேட்டாச்சு. இன்னும் விட்டா நம்ம புலி மாதிரி 1000 பிரசங்கத்தில் பாய்வோம். பிரச்சனை என்னன்னா, நான் உங்களை பற்றியே பேசலை, என்னைய பற்றி தான் சொல்கிறேன். கால் வைக்கிறதுக்கு பயம். எங்கே வைக்கிறதுக்கு பயம்? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிற ஆசாரிகள் எங்கே வச்சாங்க காலை? கடலில். ஆனால் மோசே காலை வச்சாரா? இப்போ கேட்டுருக்கலாம், மோசே இப்படி கோலத்தானே நீட்டினாரு, கடலில் கால் வைக்கலையே, எங்களை மட்டும் கால் வைக்க சொல்கிறியே. அவன் கால் வச்சதுனால தான் ஜனம் அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை, போயிடுச்சு. தேவளை போய் வாசிட்டு போவோம். கொள்ளையாகும்படி கர்த்தர் எங்களை கொண்டது என்ன? வாசிங்கள். நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு இந்த மோசே வேணாம், வேற ஒருத்தனதுகளை ரிட்டர்ன் பேக். நம்ம திரும்பி போக மாட்டோம், ஆனால் உள்ளேயும் போக மாட்டோம். தெளிவான ஆட்கள் நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள்? பாஸ்டர் ரொம்ப குத்தி பேசுகிறாரு என்னைய. யாரையும் பார்த்து தனியாக நான் தாக்கலை. எனக்கு இங்கே ஆவியில் என்ன வெளிப்பாடு கிடைக்காது. நம்ம அப்படிப்பட்ட கெட்டவர்கள் அல்ல. அவன் லூசு பையன். வேற ஒரு தலைவனை வச்சுட்டு திருப்பி எகிப்துக்கு போகலாம். நாங்கள் அப்படின்னா இல்லை. நாங்கள் எகிப்துக்கும் போக மாட்டோம், கானானுக்கும் போக மாட்டோம். யார் வெள்ளை சேலை கட்டிருக்கீங்களா? வெள்ளை சேலை கட்டி, வெள்ளை புடவையை கட்டி, வெள்ளை சிப்பாவை போட்டு அங்கேயே உட்காந்துருப்போம். நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். ஏன்னா ஆண்டவருக்கும் நல்ல பேர் வாங்கணும், சாத்தானுக்கும் நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். நாங்கள் அசைய மாட்டோம்ல, கண்மலையாக இருப்போம்.
தேவப்பிள்ளையே, இந்த இடத்துல அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க, ரிவர்ஸ் கியர் போடுறாங்க. வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும். நல்லா கவனிங்க, அந்த விசுவாசத்துல குதிச்ச ரெண்டு பேர் தான். ஒன்னு யோசுவா, எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு. பாருங்க, அவன் ரெண்டு பேருக்கு தான் ஃபெய்த் இருக்கு. பிரச்சனை வரும்போது தான் தெரியும், உரசும் போது தான் தெரியும் அது கவரிங்கா கோல்டான்னு. ஒன்று சொல்றேன், தங்கத்தை காட்டிலும் கவரிங் ரொம்ப அழகா இருக்குங்க. எதை காட்டலாம், சும்மா தங்கன்னு ஓடி இருக்காதீங்க, கவரிங் சூப்பரா இருக்கும். ஆனா கடையில் மறுபடியும் விற்க போனீங்கன்னா அது போகாது, விலை போகாது. விசுவாசத்தை காட்டிலும் அவிசுவாசம் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டு உரசாத வரைக்கும் நீங்க பழகுறீங்க, நேரம் பத்தல, பழகுறீங்க, எல்லாத்தையும் நல்லா தான் பழகுவீங்க. பிரச்சனைன்னு வரும்போது தான் உனக்கு உண்மையானவன் அவன் பொய்யானவன் தெரியும். நீ அவனுக்கு உதவி பண்ணிக்கிறது வரைக்கும் அவனுக்கு நண்பன். என்னைக்கு அவனுக்கு உதவி நீ நிப்பாற்றியும் அன்னைக்கு தான் உரசும் போது தான் தெரியும், உரசும் போது தான் தெரியும். இப்ப எல்லாம் போயிட்டு இருக்காங்க, முகங்குப்புற விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, யோசுவாவும் காலேபும், ஒன்னும் செய்ய முடியல. வாசிப்போம். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது. சரி, இதெல்லாம் வாசிச்ச நேரம் ஆயிருப்பேன். என்ன ஆகும், 15க்கு போயிடும். இது ஃபுல்லா குறிச்சிங்க அட்லீஸ்ட் 11 வரைக்கும். அப்புறம் என்ன ஆகும், 14-24 யோசுவா காலேப் வேற ஆவி, அதையும் குறிச்சிங்க. அப்புறம் என்ன ஆகும், 14-30 வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், காலேப் யோசுவா தவிர வேற யாரும் பிரவேசிப்பில்லை. அதையும் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, ரெண்டாவது ஒரு மிஸ்டேக், நீ குதிக்கிறது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு குதிக்கணும். நீங்க போற மதத்துல ஒரு குடும்பத்துல பெத்த பிள்ளைய பலி செலுத்தினாங்க, கேட்ட அந்த மந்திரவாதி சொன்னான்னு சொல்லி பலி செலுத்தினாங்க. என் மந்திரவாதி சொன்னான், குடும்பத்தினுடைய சாபம் போகணும்னா என்ன செய்யணும், குழந்தைய குறிப்பிட்ட ஒரு விக்கிரகத்தில் நின்று கழுத்தை அறுத்து கொன்றுனா, கொன்று கடைசி அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. நீ விசுவாசத்தில் குதிக்கிறது நல்லதான், ஹெசிடேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ குதிக்கிறதுக்கு முன்னுக்கு கர்த்தர் தான் சொன்னாரோ 100க்கு 100 ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும். இப்போ குதிக்கணும்னு சொன்ன நேரத்தில் குதிக்கலை. இப்போ அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள். சீக்கிரம் கவனிங்க, என்ன ஸ்லோவாக போகிறீங்களா, கவனிக்கிறீங்களா வேகமா? நான் 3-4 பாயிண்ட் நிப்பாட்டுறேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின். இப்போ இவனால கவனிங்க, இந்த தைரியம் ஏன் ஆரம்பத்தில் வரல? நல்லா கவனிங்க, குதிக்கிறது பெரிய காரியம். இப்போ பாதி பேர் யோசிக்கிறாங்க, பாச தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் லீவ் போட்டுருப்பேன் நீ சர்ச்சுக்கு, தெரியாதனமா இன்னைக்கு மாட்டிட்டேன்னு. ஏற்கனவே வேற பிரச்சனைல தான் வந்திருக்கு. தேவப்பிள்ளை, நீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா. நீங்கன்னா பெரிய ஆள் ஆகணும், அப்படியே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், நம்மளாம் கர்த்தருக்குள்ள பெரிய ஆள் ஆகணும். இங்க வாசிக்கிறோம், இந்த தைரியம் எங்கெங்க போச்சு இவ்வளவு நேரம்? இது வரைக்கும் நீ ராட்சசம் சொன்ன, அதுவும் சொன்ன, இதுவும் சொன்ன. இப்போ அவங்க 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசிப்பாருங்களா, இப்போ மட்டும் தைரியம் வந்துருச்சு. அப்போ நம்ம யாரும் கோழைகள் கிடையாது, நம்ம யாரும் என்ன கிடையாது, கோழைகள் கிடையாது. ஆனால் எடுக்கிற தீர்மானம் தான் தப்பா இருக்கு. இப்போ இவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்க, போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். வாசிங்க. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? இப்படி நீங்க கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. இப்போ வாக்குத்தத்தம் போயிருச்சு. நல்லா கவனிங்க, மோசே சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் போயிருச்சு. ஏன்னா வேற ப்ராமிஸ் வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு சட்டம் வந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் பீரியடில் ஹெல்மெட் போட வேண்டான்னு சட்டம் வந்துச்சு. அடுத்து கலைஞர் அவர்கள் வரும்போது ஹெல்மெட் போடணும்னு சட்டம் வந்துச்சு. ஹெல்மெட் போடணும்னு சட்டம் இருக்கும்போது போட்டாகணும், ஹெல்மெட் போட வேணான்னு சொல்கிற காலத்தில் போட வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு கானானுக்குள்ளே போகிறதுக்கு. அதே ஆண்டவர் இப்போ வாக்குத்தத்தத்தை மாற்றிட்டாரு. என்ன மாற்றிட்டாரு? இவங்க 2 பேரை தவிர எவரும் போக மாட்டேன்னா இப்போ போகணும் ஆரம்பிக்கிறான். அதாவது நீங்கள் குதிக்கவும் வேணும், குதிக்கிறதுக்கு முன்னுக்கு சொல்கிறவர் அலெக்சாண்டர் இல்லை கர்த்தர் சொல்கிறாரான்னு கேட்கணும்.
அதனால தான் சொல்கிறோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணி ஒழுங்காக பைபிள் படித்து ஒழுங்காக கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சனால தான் ஆபிரகாமுக்கு உடனே தெரிஞ்சிச்சு இது பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை. கொடூரமான வார்த்தை. நம்மளை யாரும் அந்த மாதிரி குத்திக்க சொல்லலை. இந்த அளவுக்கு சும்மா ஆண்டவர் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு பேர் வாங்கலைங்க, சும்மா வாங்கலை. நம்ம பிள்ளைய சுண்டு வரல வெட்ட சொன்னால் வெட்டுவோமா? ஏசப்பாவும் வேணாம், சர்ச்சும் வேணாம், இந்த போதகரும் வேணாம், போயிடுவோமா இல்லையா? எதை வெட்ட சொன்ன? பிள்ளையினுடைய கோபமான பிறகு பார்க்குறீங்க, பிள்ளையுடைய சுண்டு வரல நம்மளால் வெட்ட முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் குதிக்கிறது நல்லது தான், ஆனால் குதிப்பதுக்கு முன்னுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு குதிக்கணும். நான் தெளிவாக கொண்டு போகிறேன்னா? உங்களை பிரச்சனைக்குள்ளே மாட்டலை இல்லை, பிரச்சனைக்குள்ளே மாட்டாமல் கொண்டு போகிறேன். தனலாக நீங்கள் பாஸ்டர் சொல்கிறான்னு சொல்லி எங்கேயோ குச்சி படி வெளியே இறங்காமீங்க, இந்த டப்புன்னு குச்சி போடாதீங்க. குதினாரு இன்னைக்கு குதிச்சு கடைசியில் உங்கள் வீட்டுக்காரர் குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. தேவப்பிள்ளையே தெளிவாக குதிங்க. எங்கே குதிங்க தெளிவாக. ஒரு அரசியல்வாதி குதிக்கிறான் தெளிவாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்த்து குதிக்கிறான். நான் சொன்னி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்க்கிறானவே, என்ன போதோ தெரியலையே. அவனுக்கு இருக்கிற தைரியம், ஏன்னா அவன் கர்த்தர் சத்தத்தோடு கேட்கல. அவங்கள காட்டில் நீ நான் எப்படிப்பட்ட ஆளு, பெரிய ஆள். சரி, இப்போ குதிக்க கூடாதுங்கிற நேரத்தில் குதிக்கிறாங்க. வாசிப்போம். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். இப்போ குதிக்காத. நம்மளால எப்படி தெரியுமா? குதிக்காதேங்கிற நேரத்தில் தான் குதிக்கிறது, குதிங்கிற நேரத்தில் குதிக்க மாட்டோம். எவ்வளோ எக்ஸ்பர்ட் பார்த்தீங்களா? நம்ம சாதாரண ஆள் இல்லை, என்னால் இல்லை. இன்னைக்கு எனக்கே பயமா இருக்கு, குதியார் உனக்கு கிளம்பி போக விடுவீங்களா விட மாட்டீங்களா? குதிங்கிற நேரத்தில் குதிக்கிறது கிடையாது. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற நேரத்தில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ வேணான்னு சொல்லும்போது இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுறது. தெரிஞ்சே செய்கிறது. எப்படி செய்கிறது? தெரிஞ்சே செய். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகாதரா, ஏறி போகாதரா, கர்த்தர் உங்களோட இல்லைடா, கர்த்தர் உங்களை விட்டு போயிட்டாரா, குதிக்காதீங்களா. அப்போ குதிக்க போகும்போது கர்த்தர் உங்களோட சேர்ந்து குதிக்க வேண்டும். தானியேல் குதிச்சாங்க, கர்த்தர் கூட இருந்தார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் குதிச்சாங்க, கர்த்தர் கூட இருந்தார். நீ குதிக்கிறது முன்னுக்கு உங்க கூட ஒருத்தர் இருக்காராம் பார்த்துட்டு குதி. யார் அவரு? இயேசுநாதர், கர்த்தர். குதின்னு சொல்லி சில தீர்மானம் எடுத்துட்டு பாஸ் நீங்கள் குதிக்க சொன்னீங்க, அதை தீர்மானம் எடுத்துட்டு குதிக்கும் போது கூட கர்த்தர் இருக்காராம் பார்த்துட்டு குதிங்க. ஹஸ்பண்ட் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒய்ஃப் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஆபிரகாம் குதிக்கும் போது ஒய்ஃப் கூட இருந்தாலா? ஒய்ஃப் சொல்ல கூட இல்லை, குதிச்சிட்டாரு இருந்தாலும். ஏன்னா இப்போ சொல்றாரு, கர்த்தர் உங்கள்கிட்ட இல்லை, இப்போ நீ குதிக்காதேங்கிறாங்க. வாசிங்க 45 வரைக்கும். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஒரு இந்த தைரியம் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எங்கே போச்சு? நல்லா கவனிங்க, முடிச்சிட்டேன். வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது கொடுத்துருந்தேன்னா அமலேக்கியரை நீ ஜெயிச்சிருப்பே இல்லை. ஆண்டவர் போக வேணாம் நேரத்தில் தானே நீ குதிக்கிற. தேவப்பிள்ளையே, இன்னைக்கு உங்கள் கெப்பாசிட்டி தூங்க. ஒன்று சுருக்கமாக சொல்லுங்க. ஈசாக்கு அது வீட்டில் போய் படிங்க. ஆதியாகமம் 26 1-3 வரைக்கும் வாசிங்கன்னா, அந்த பஞ்ச காலத்தில் அந்த ஈசாக்கு அந்த நிலத்தில் விதைச்சதை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அங்கேயும் பார்க்குறோம், விதை விதைக்கிறது. நான் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சபையினுடைய வருமானம் குறைந்த பிறகு என் குடும்பத்துக்கு செலவு கூட நான் காசு கொடுக்கறது கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட நாள் வரும்போது கர்த்தர் சொன்னார், உன் குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட செலவுக்காக என் காசுலேயே வாழல அவங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீ கொடுத்துரு. கீழே எங்கள் அண்ணன் வீட்டில், கீழே எங்கள் அம்மா வீடு இருக்குது, அதுக்கு நாங்கள் தான் வாடகை கொடுக்குறோம், அதுக்கு சர்ச்சு வாடகை எல்லாமே நீயே கொடுத்துருந்தாங்க. நான் எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், செட் ஆகலை. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த முதல் மாதம் நான் கொடுப்பேன். முதல் மாதம் என்ன செய்வேன்? கால் வைப்பேன். அடுத்து 2வது மாதம் என்ன செய்வேன்? கவனிக்கிறீங்களா? நான் நம்ம என்னை பார்த்து 2வது மாதம் என்ன செய்வேன்? ஏன்னா யார் காசு? என் காசு. முதல் மாதம் கார் வச்சேன். இப்போ 2 மாதம் எத்தனை மாதம் ஆனாலும் கொடுக்க என் தேவன் வல்லவர். கரங்களை திட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தே. நீ கால் வைத்து முன்னேறிச்சல், கர்த்தர் பெரிய கரைச்சான். நேரம் ஆயிடுச்சு. அப்படி எழுந்திருந்து நாம் ஜெபித்து ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால தேவ பிள்ளை அநேக நேரத்தில் பயப்படுறோம். ஆண்டவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால் வளர முடியல. ஏன் வளர முடியல தெரியுமா? நம்ம பயந்துக்கிட்டே இஸ்ரேட் பண்ணியே நம்ம காலத்தை வைக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இன்க்ரீஸ் யுவர் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபெய்த். உன் விசுவாச பாத்திரத்தை கூட்டு. நான் ஏன்ட்ட போய் ஆசீர்வதின்னு சொல்லி நீ அழுதுறியே, நான் உன்னையும் ஆசீர்வதிச்சேன்னா உன் பாத்திரம் தாங்காது.
நீ விசுவாசத்தில் பெரிய பாத்திரமா மாறு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியே கர்த்தருடைய பந்திக்குள்ளே போகிற ஒரு நிமிஷம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த அப்பத்தையும்